வந்து எப்படிங்க மெயின்டைன் பண்றது? அது எதுமே பண்ணாம அந்த ஹேர் நல்லா அதுவாவே வளரும் அப்படி. வீக்லி ஒன்ஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 1 ஹவர் அந்த ஆயில் நம்ம தலையில ஊறினா போதும். மெயின்டைன்லாம் கிடையாது. பர்த்ல இருந்தே வந்து லாங்காவே வந்துருக்கு. ஓ, பறக்கும் போதே உங்களுக்கு வந்து இங்கே தான் இருந்திருக்கும். அப்போ உங்களோட ஹைட்டாவே ஒரு முடி வந்து மார்னிங் வந்து ஃப்ரீ ஹேர், வீட்டுக்கு போனா ஆயில் அப்ளை பண்ணி ஒரு கொண்டு அவ்வளவு. வெளியே போனா புலி, வீட்ல இருந்தா எலி. ஏன்னா அம்மா இருக்காங்க, வேற வழி கிடையாது. தினமும் வந்து காலைல சாப்பாடு செய்யறாங்க கஞ்சி தண்ணி. அதை வந்து 1 டே ஃபுல்லா வந்து 24 ஹவர்ஸ் அதை வந்து வச்சுட்டு அது அடுத்த நாள் காலைல வந்து ஒரு 1 ஹவர் தலையில நல்லா தேய்ச்சிட்டு தலைக்கு தேய்ச்சிட்டு ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு அதை வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். டேண்ட்ரஃப் போயிடும், முடி சாஃப்டா இருக்கும், ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி. நான் வந்து ஷீக்கால லெமன் மிக்ஸ் பண்ணி போடுவேன், முடி நல்லா வளரும். ஃபைனலா ஒரு டிப் சொல்லணும் அப்படின்னா, ஹேர் ரிலேட்டடா ஒரு டிப் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? டிப் சொல்லணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும். நிறைய படங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு ஹீரோயின் இன்ஸ்பயர் ஆகி இந்த ஹீரோயின் மாதிரி எனக்கு வந்து முடி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஏதாச்சும்? சமந்தாவோட ஹேர் தான் எனக்கு. நானே தான் கெஸ் பண்ணேன். இந்த ஹீரோயினா கிடையாது. அடிக்கிறாங்கப்பா. பாம்பு சட்டையில வந்து கீர்த்தி சுரேஷ் சிஸ்டரா நான் தான். அந்த அப்பா ஒரு பருக்கு தானே இப்ப ஃபேமஸ். அப்பா ஒரு பருக்கு தானே அந்த சீன் நான் தான் பண்ணேன். ஓகே. வணக்கம் 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 மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங்கான ஒரு வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு நாம வந்திருக்க இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். சத்தம் கேட்டிருக்கோம் உங்களுக்கு நினைக்கிறேன், ஏன்னா ஃபுல்லா விமன்ஸ் காலேஜ் இது. அந்த அளவுக்கு பயங்கரமா இங்க வந்து கத்திட்டு இருக்காங்க. இங்க அவங்களோட ஈவென்ட் உற்சவம் நடந்துட்டு இருக்கு. ஸோ கேர்ள்ஸ் எல்லாம் பயங்கரமா மாசா வந்து சவுண்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கதான் நாம இன்னைக்கு வீடியோ எடுக்க போறோம். ஸோ எக்கச்சக்கமான உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் அவங்க என்னென்னலாம் பண்றாங்க, என்னென்னலாம் ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு, அதையும் சேர்த்தே உங்களுக்கு காமிக்க போறோம். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த வீடியோ சூப்பரா இருக்க போகுது. நீங்க இந்த வீடியோவை என்ன பண்ணணும்னா ஃபுல்லா பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு ஃபன் கண்டென்ட்ஸும் நிறைய இருக்கும் அண்ட் டிப்ஸும் நிறைய இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஹாய். ஹலோ, உங்க நேம்? குஷ்பு. இவங்க ஸ்ருதி. ஓகே, என்ன பண்றீங்க? நான் இப்போ எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு. ஓகே, என்ன காலேஜ்? நேஷனல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ். ஓகே, நீங்க? பிபிஏ படிக்கிறீங்க. அதே காலேஜா? அதே நேஷனல் காலேஜ். ஓகே, இங்க கல்ச்சுரல்ஸ் வந்திருக்கீங்க. என்ன பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? நான் டான்ஸ் பார்ட்டில பார்ட்டிசிபேட். ஓ, டான்ஸ் பண்ணுவீங்க. எங்களுக்கு டான்ஸ் ஆடுங்க. இல்ல அப்படிலாம் கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க. அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு? ஈவென்ட் நல்லா போயிட்டு இருக்கா? ஈவென்ட் செம்ம ஜாலியா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது மாதிரியே இந்த டைமும் இருக்குது. போன டைமும் நாங்க வந்தோம். ஓகே, போன டைம் இருந்ததை விட இந்த டைம் சூப்பராகவே இருக்கு. ஓகே, நாங்கள் வந்து மெயினாக பிக் பண்ண ரீசன் வந்து ஒரு ரீசன் இருக்கு. ஸோ உங்களோட ஹேர் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல காமிக்கிறீங்க. எங்களோட வியூஸ்க்காக சொல்லுங்க, எப்படி இதை வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க? ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஆயில்? இல்லை, அண்ணா வந்து வீட்டில் ஸ்பெஷலாக ஆயில் தயார் பண்ணுவாங்க அவங்களே. சூப்பர். என்னன்னு சொல்றீங்களா ஆடியன்ஸ்க்காக? அது வந்து நிறைய இன்கிரியன்ட் நிறைய போட்டு வந்து பரவாயில்ல, என்னோட வேலையை சீக்ரெட் ஃப்ரம் த மை பிரதர். ஓகே ஓகே, அவங்க சீக்ரெட்டா. சோ அந்த ஆயில் அப்பனா நீங்க சேல்ஸ் பண்றீங்களா? இல்ல ஃபேமிலிக்கு மட்டும். ஓ, அவங்களோட ஃபேமிலி ஆயில். வானத்தை போல மாதிரி அவங்க வந்து ஃபேமிலியா இது பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் ஹேர் ரிலேட்டட். ஆயில் ரெகுலரா சில பேர்ல ஆயில் வைப்பாங்கல, அந்த மாதிரி வைக்காம வீக்லி ஒன்ஸ் ஒரு ½ அன் ஹவர் டு 1 ஹவர் அந்த ஆயில் நம்ம தலையில ஊறினா போதும். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டோம்னாலே நல்லா இருக்கும். ரெகுலரா ஒரே ஷாம்பு யூஸ் பண்ணாதே, மாறி மாரி யூஸ் பண்ணா டாண்ட்ரஃப் இல்ல. ஓகே ஓகே, அதெல்லாம் பண்ணாங்க. சோ அம்மா சொல்லி கொடுத்த டிப்ஸ் ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? அம்மா சொன்னதுதான் இது ஆக்சுவலா. அம்மா சொன்னதுதான். சோ நீங்க கேட்டா அந்த இன்கிரிடியன்ட் சொல்ல மாட்டீங்க, வேற ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன், இது வந்து பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு. தினமும் வந்து காலைல சாப்பாடு செய்யறாங்க கஞ்சி தண்ணி. அதை வந்து 1 டே ஃபுல்லா வந்து 24 ஹவர்ஸ் அதை வந்து வச்சுட்டு அது அடுத்த நாள் காலைல வந்து ஒரு 1 ஹவர் தலையில நல்லா தேய்ச்சிட்டு தலைக்கு தேய்ச்சிட்டு ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு அதை வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். டாண்ட்ரஃப் போயிடும், முடி சாஃப்டா இருக்கும், ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஓகே, இதெல்லாம் நான் புதுசா தான் கேள்விப்படுறேன். நீங்க கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா ரைஸ் வாட்டர் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நானும் அதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபேஸ் யூஸ் பண்ணா ஷைனிங் கிடைக்கும். இந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் சொல்லுவாங்க. சோ அதனால ஹேர் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகே, சோ இப்போ லாங் ஹேர் வளர்க்கறதுனால இந்த ஈர் பெயின் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் வராம இருக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலா இந்த ஈர் பெயின் வந்து டஸ்ட்னால தான் உருவாகுதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ ரெகுலரா நம்ம ஹேர் வாஷ் பண்ணி கரெக்ட்டா மெயின்டைன் பண்ணனாலே அதெல்லாம் வராது. ஓகே, அண்ட் ஆல்சோ இன்னொரு மித் இருக்கு, லாங் ஹேர் வளர்த்தா வந்து கிரே ஹேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஓகே ஓகே, அவங்க வந்து நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரி, இந்த ஹீரோயின் மாதிரி வந்து எனக்கு முடி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்பா அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஹீரோயின் இருக்கு? இல்லங்க, இருக்கிற ஹேரையும் மெயின்டைன் பண்ண முடியலையா? அதனால ஹீரோயின் அளவுக்கு போக வேண்டாம் அப்படின்னு இருக்கிற ஹேர் அப்படியே மெயின்டைன் ஆனா. ஓகே
ஓகே, காலேஜஸ்ல பாத்திருப்பீங்கல்ல, யாருக்காச்சும் வந்து லாங்கஸ்ட் ஹேர் வச்சிருப்பாங்க. டேய் என்னடா இவளுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய ஹேர். என் ஃப்ரெண்ட் இருக்காங்க. பிரியா இருக்கா, எப்படிதான் மெயின்டைன் பண்றானே தெரியல. ஸ்கூல் லைஃப் நான் 5th இருந்து அவ கூட ஒண்ணா படிக்கிறேன். இப்போ வரையும் அந்த லாங் ஹேர் அவளுக்கு முட்டி கீழே வரையும் இருக்கும். இப்ப பிரியா கிட்ட கேளுங்க, அசோக் அந்த மாதிரி கேளுங்க, எப்படி நீ அந்த வளர்க்குற அப்படின்னு சொல்லி. அவ சொல்லவே மாட்டா. அவ முடிய வந்து லைட்டா இப்படி தொட்டா கூட கோவப்படுவா. சே, அந்த அளவுக்கு பிரியா ஒரு குடும்பக்காரியா? தொடவே கூடாது அவ முடிய. அப்படி யூஸ் பண்றாங்க. நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி பாத்திருக்கீங்களா? சோ அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் விடுறீங்களா, ஷார்ட் ஹேர் மெயின்டைன் பண்ண முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? கண்டிப்பா முடியாது. பிரியா உன்னால முடிஞ்சா இவ்வளவு தூரம் கட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே, அவங்க வந்து ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்க யாராச்சும் கண்ணு வச்சிருக்கீங்களா, இல்ல நமக்கு யாராச்சும் கண்ணு வச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? சரி, நம்ம முடிய பார்த்து கண்ணு வச்சிருவாரோ? எல்லாம் டெய்லி நடக்கும். நடக்கதான் செய்யுது எல்லா விஷயம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், நிறைய டிப்ஸ் சொன்னீங்க. அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு டிப் வந்து சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இது பண்ணா உங்களுக்கு ஹேர் வந்து அட்லீஸ்ட் நிறைய வளராட்டாலும் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னா என்ன டிப்ஸ்? ரெகுலரா ஹேர் வாஷ் பண்றது, ஆயில் சேம் ஆயில், ஷாம்பு சேம் ஆயில், ஷாம்பு யூஸ் பண்ணனாலே ஹேர் கரெக்ட்டா மெயின்டைன். என்ன இது யூஸ் பண்றோம்னா இல்ல, சேமா யூஸ் பண்ண, மாத்தி மாத்தி ஒரு சில எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து ஹேர் ரொம்ப ஃபாலோ ஆகும். ஓகே, அது மாதிரி பண்ணாம நம்ம தான் பெஸ்டா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாய். ஹலோ. உங்க நேம்? என் நேம் சாஜிதா. ஸ்வாதி. ஸோ என்ன காலேஜ் நீங்க? நாங்க எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ். எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ். ஸோ இங்க எதுக்கு? இங்க நாங்க கல்ச்சுரல் ஈவென்ட். ஓகே, முடிஞ்சா கல்ச்சுரல்ஸ்லாம்? இல்ல, நடந்துட்டு இருக்கு. ஓகே, பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா? பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. பண்ணோம். டான்ஸ் பண்ணீங்களா இல்ல என்ன பண்ணீங்க? இல்ல, டம்ஷராஜ். ஓகே, நாங்க எதுக்காக மெயினா கேக்குறோம் அப்படின்னா ஒரு क्वेश्चन என்கிட்ட இருக்கு. ஹேர் வந்து எப்படிங்க மெயின்டைன் பண்றது? கேர்ள்ஸ் வந்து பொதுவா ஹேர் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து நிறைய செலவிடுவாங்க, நிறைய மெனக்கெடல் பண்ணுவாங்க. எப்படி மெயின்டைன் பண்றீங்க? அது எதுமே பண்ணாம அந்த ஹேர் நல்லா அதுவாவே வளரும் அப்படிங்கிறீங்களா? சும்மா விடுற அதுவா வளர்க்கும் அப்படிங்கிறீங்க? ஓகே, வேற ஆயில் ஏதாச்சும் அப்ளை பண்றது? ஆயிலிங் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். ஓகே, ஹேர் ரொம்ப லாங்கா அவங்க வளர்க்கறது, ஒரு அவங்களுக்குன்னு ஒரு இது இருந்துச்சுன்னா அவங்க ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஆயில் வைக்கணும்னு சொல்றீங்க, பட் ஆனா நீங்க வந்து இப்போல்லாம் வந்து லூசாக தான் வந்திருக்கீங்க அண்ட் உங்க ஹேர்மே வந்து சில்கியா இருக்கு. ஓகே, ஸோ இதனால வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகுமா ஹேர்? கண்டிப்பா ஆகும். பட் ஆனாலும் நமக்கு வந்து அந்த ஸ்டைல் இருக்கணும். எப்படின்னா மார்னிங் வந்து ஃப்ரீ ஹேர், வீட்டுக்கு போனா ஆயில் அப்ளை பண்ணி ஒரு கொண்டு அவ்வளவு. ஸோ வெளியே போனா புலி, வீட்டுல இருந்தா எலி. ஏன்னா அம்மா இருக்காங்க, வேற வழி கிடையாது. கரெக்டா? ஓகே, ஸோ அம்மா ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லியிருப்பாங்களா? அது ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு. என்ன தேயும் போதா நீ அது பண்ணாலே போதும் அப்படின்னு. நிறைய படங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு ஹீரோயின் இன்ஸ்பயர் ஆகி இந்த ஹீரோயின் மாதிரி எனக்கு வந்து முடியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஏதாச்சும்? சாய் பல்லவி தான். ஸோ எல்லா கேர்ள்ஸும் சொல்றதுதான். ஸோ அந்த சாய் பல்லவியில பாதியாச்சும் நம்ம கிடைச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லி. நீ உங்க காலேஜஸ்ல பார்த்திருப்பீங்கல்ல, இந்த மாதிரி அட்லீஸ்ட் இந்த பொண்ணு மாதிரி அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சமா சேர் இருந்தா நல்லா இருந்திருக்கும்பா அப்படின்னு ஏதாச்சும் பார்த்துருக்கீங்க? அப்படிலாம் இல்ல, என்னோட ஹேர் எனக்கு போதும்டா. எல்லாரோட ஹேரும் மோஸ்டா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஃபைனலா ஒரு டிப் சொல்லணும் அப்படின்னா, ஹேர் ரிலேட்டடா ஒரு டிப் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? டிப் சொல்லணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும். எங்களாலே ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்களா? ஓகே, ஓகே. அண்ட் என்னைக்காச்சும் வந்து ஷார்ட்டரா வச்சிருக்கவங்களுக்கு வெர்சஸ் லாங்கா வச்சிருக்கவங்க அந்த இதெல்லாம் வந்திருக்கா காலேஜ்ல கிளாஸ்ல? ஏய் என் முடி பாத்தியா இவ்வளவு பெருசா இருக்கு, ஏய் இதெல்லாம் நல்லா அப்படிலாம் இல்ல, நாங்களே லாங் ஹேர் வச்சு அதுக்கப்புறம் தேவையில்லை அப்படின்னு கட் பண்ணிட்டீங்க. ஓகே, சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டிப்ஸ்க்காக. ஹலோ. ஹாய். உங்க நேம்? கீர்த்தனா. உங்க நேம்? அபி. காலேஜ் ஐடி கார்டு போடாம சுத்துறீங்களே, பரவாயில்லையா? ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் மாட்டி விட்டணும். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை. ஓகே, ஸோ என்ன இயர் படிக்கிறீங்க? தேர்ட் இயர் படிக்கிறீங்க. ஓகே, ஸோ என்ன ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்குது? நல்லா போயிட்டு இருக்குதா? நல்லா போயிட்டு இருக்குது. ஓ சூப்பர் சூப்பர். ஸோ ஹேர் எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? மெயின்டைன்னா கிடையாது, பர்த்ல இருந்தே வந்து லாங்காவே வந்திருக்கு. ஓ, பறக்கும் போதே உங்களுக்கு வந்து இங்கே தான் இருந்திருக்கும். அப்போ உங்களோட ஹைட்டாவே உங்க முடி வந்து நர்ஸ் வந்து இப்படி உங்களுக்கு கொடுக்கும் போதே வந்து முடி நக்கல்யா அவனுக்கு. 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ரொம்ப அடர்த்தியா இருந்தது. ஓகே ஓகே. அப்புறம் கண்ட தண்ணி ஊத்தி கொட்டிடுச்சு முடி. நான் இன்னொருத்தவங்க கேட்டேன், இந்த காலேஜ் ஒரு மெயின் ரீசன் முடி கொட்டுறதுக்கு அப்படின்னாங்க, அந்த பொல்யூஷன்லாம் வந்ததுனால. உங்களுக்கு அப்படி இருக்கு? அதுவும் கரெக்ட். கரெக்ட், எல்லாருமே வந்து காலேஜ் சொல்றாங்க. அப்போ காலேஜ் வராம வீட்ல இருந்து படிக்கலாமா? இல்ல, ஷால் கட்டிக்கலாம். ஷால் கட்டிக்கலாம். சோ ஓகே, அதனால ஸ்கூல் பஸ்ல ரெட்டை ஜடை போட அப்ப அது போட்டா சொல்லலாமா? அது ரெடியா நீங்க? ஓகே, உங்க வந்து எடிட்டர் போட்டு வர சொன்னா கூட போட்டு வருவோம். ரெடியா இருக்காங்க. நாங்களே எடிட்டர் வச்சு உங்களுக்கு ஒரு ரெட்டை ஜடை மட்டும் போட்டு விட்டுருக்கோம். எடிட் வேணாமா? சரி, ஓகே, பரவாயில்ல. சரி, வேற ஏதாச்சும் டிப்ஸ் கொடுங்களேன் ஆடியன்ஸ்க்கு. டெய்லியும் நைட்ல ஹேர் வந்து கொண்ட போட கூடாது. ஓகே, கொண்ட போட்டா கண்டிப்பா கொட்டும். பின்னிட்டு
பின்னிட்டா போதும். கொண்டை போட்டால் முடி கொட்டும். கொண்டை போட்டா முடி கொட்டும். அவங்க வந்து ஒரு பாயிண்டா வச்சிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க ஏதாச்சும் ஒரு டிப்ஸ். நான் வந்து ஷீக்கால லெமன் மிக்ஸ் பண்ணி போடுவேன், முடி நல்லா வளரும். புதுசா இருக்கே. கட் பண்ணிட்டேன். அதாவது சோடால தான் லெமன் மிக்ஸ் பண்ணி நான் பாத்திருக்கேன். சீயக்கால லெமன் மிக்ஸ் பண்ணி அது எப்படி குடிக்கணுமா இல்ல தலையில தடவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணீங்கன்னா வாஷ் பண்ணா முடி நல்லா வளரும்? ஓ ஓகே. சீயக்கால எலுமிச்சம்பழம் போடணும். ஓகே. நான் வேற உப்பு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்? அதெல்லாம் தேவை. ஓகே சூப்பர். அம்மா சொல்லி கொடுத்த டிப்ஸ் ஏதாச்சும் ஞாபகம்? டெய்லி எண்ணெய் வைக்கணும். அதுதான் டெய்லி என்ன அதுதான் மெயினான டிப்ஸ். கரெக்ட்டா? ஓகே. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஹீரோயின் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எனக்கு வந்து இந்த ஹீரோயின் மாதிரி எனக்கு நானே தான் கெஸ்டா இருக்கேன். எந்த ஹீரோயினும் கிடையாது. ரைட் அடிக்குறாங்கப்பா. அவங்க தான் ஹீரோயின், அவங்க தான் பிரைடல் மேக்கப் எல்லாமே. ஆமா எனக்கு நானு, இவளுக்கு அவ அப்படிதான். உங்க நேம்ஸ் என்ன சொன்னீங்க? கீர்த்தனா. சோ கீர்த்தனானு ஒரு ஃபியூச்சர்ல ஒரு ஹீரோயின் வந்து நீங்க பார்க்கலாம். அதெல்லாம் இல்ல. படம் வச்சிருக்கா. அப்படியா? என்ன பண்ணனும்? பாம்பு சட்டையில வந்து கீர்த்தி சுரேஷ் சிஸ்டரா நான் தான். ஓ அந்த நீங்க அப்பா ஒரு பருக்கு தானே இப்ப ஃபேமஸ். ஆமா. ஓ ஓகே ஓகே. அந்த டயலாக் எங்களுக்கு மறுபடியும் சொல்லுங்க. ஐயோ இதெல்லாம் போட மாட்டீங்க. இல்ல கண்டிப்பா போடுவோம். இல்ல கண்டிப்பா போடுவோம். சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. அப்பா ஒரு பருக்கு தானேப்பா, அந்த சீன் நான் தான் நீங்க தான் பண்ணீங்க. ஓகே. சோ கீர்த்தி சுரேஷோட சிஸ்டரே நம்ம கூட நிக்கறாங்க. சோ நமக்கு வந்து சூப்பரான விஷயம். இதான் தம்ப்நெயில். கீர்த்தி சுரேஷோட சிஸ்டர் கூட நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணிருக்கோம். இதான் தம்ப்நெயில். ஓகேவா? சூப்பர். ஓகே. நீங்க உங்களுக்கு என்ன ஹீரோயின்? உங்களுக்கு அதே தானா? எனக்கு சமந்தா. சமந்தாவோட ஹேர் தான். அவங்க விகால ஒரிஜினல் தான். ஒரிஜினல் தான். ஓகே. அவங்க ஒரிஜினல் ஹேர் பார்த்து நமக்கு இன்ஸ்பயர் ஆகி பண்ணணும். அவங்க ஹேர் ரொம்ப அழகா. ஓகே 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 ஓகே. காலேஜஸ்ல வந்து யாராச்சும் இல்ல கிளாஸ்ல வந்து யாரோட ஹேரை பார்த்து சா இவங்கள மாதிரி நம்ம வளர்த்துருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி இல்ல ஏதாச்சும் அப்படி எதுவுமே இல்லை. நம்மளுக்கே அழகா இருக்கு. எங்க ஹேர் பார்த்து கேட்பாங்க. ஓ அந்த மாதிரியா? யாராச்சும் வந்து திருப்பாச்சி படத்துல விஜய் வந்து வெட்டிடுவார்ல அந்த மாதிரி உங்களை வெட்டிட்டாருன்னா நாங்களே நான் வெட்டி தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சே இவங்க வந்து சூப்பரா கண்டென்ட் கொடுக்குறாங்க. அப்ப நானே நான் பண்ணிப்பேன், நான் தான் ஹீரோயின், நானே எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு செம்மையா கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஓகே தேங்க்யூ ஸோ மச் வந்து இவ்வளோ டிப்ஸ்க்காக. கண்டிப்பாகவே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து லாட் ஆஃப் ஃபன்னாக இருந்திருக்கும் அண்ட் எக்கச்சக்கமான டிப்ஸும் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யங் கேர்ள்ஸ் கிட்ட இருந்து. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி வேறு காலேஜஸில் வந்து எடுக்கணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் காலேஜுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அங்கே வந்து உங்களுக்காக வீடியோ பண்ணி தரோம். ஸோ until then bye from பிரவீன் பாரதி.